அனைவரும் கைகளை உயர்த்துங்கள், வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். வந்தே மாதரம். தீர்ப்பு வழங்கும் செயல்முறைக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்கள் பெயர்கள் நீக்கப்பட்டதால் இப்போது தீர்ப்பாயங்களில் மேல்முறையீடு செய்ய முயற்சிக்கும் மக்களின் நீண்ட வரிசைகளை பற்றி நாங்கள் அரசு அலுவலகங்களில் இருந்து செய்தி வெளியிட்டு வருகிறோம். இப்போது 24 அல்லது 29 தேதி நடைபெறவிருக்கும் பெங்கால் எலெக்ஷனில் இவர்களில் பெரும்பாலானோரால் ஓட் செய்ய முடியாது. அதற்கு காரணம், மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலை முடக்குவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கப் போவதில்லை என்று உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது. இருப்பினும் ஒரு நபர் இருக்கிறார், கவனியுங்கள். ஒரே ஒரு நபர் மட்டுமே. அவர் உண்மையில் ஒரு தீர்ப்பாயத்திலிருந்து தனது பெயரை சரி செய்து மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். இப்போது அந்த நபர் ஒரு முக்கிய பிரமுகர். அவர் இந்த அரசாங்க அலுவலகங்களில் வரிசைகளில் நிற்க வேண்டிய ஒருவர் அல்ல. அவர் ஒரு கேண்டிடேட், உண்மையில ஃப்ராக்கா சட்டமன்ற கான்ஸ்டிடியூன்சியை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட். அவரது பெயர் மோதாப் ஷேக். அவர் என்னுடன் இங்கே இருக்கிறார். நான் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். மோதாப்ஜி, முதலில் இதை சொல்லுங்கள். இந்த முழு செயல்முறையிலும் உங்கள் பெயர் எப்படி நீக்கப்பட்டது? வாக்காளர் பட்டியலில் இருந்து எப்படி நீக்கப்பட்டது? அதை என்னால் சொல்ல முடியாது. யார் ஆய்வு பண்ணாரோ அவர் தான் சொல்ல முடியும். எங்களுடைய ஆவணம் பார்க்கப்பட்டது. எங்களுடைய தீர்ப்பாயத்தில் ஒப்புதலான அதே ஆவணம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் எப்படி என்ன சரிபார்த்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. என்ன தவறு செய்தீர்கள்? எதனால் உங்கள் பெயர் என்பது உங்களுக்கு தெரிய வந்ததா? எந்த தப்பும் இல்லை. அப்படி என்னவென்றால் தீர்ப்பாயத்தில் என்ன கேட்கப்பட்டது என்று கூட அவரால் சொல்ல முடியவில்லை. சரி, அப்ப இதை சொல்லுங்கள் மோதாப்ஜி. முதலில் உங்கள் பெயர் நீக்கப்பட்டது, பிறகு நீங்கள் உச்ச நீதிமன்றம் சென்றீர்கள். தீர்ப்பாயம் உங்கள் வழக்கை கேட்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீங்கள் ஏன் உச்ச நீதிமன்றம் சென்றீர்கள்? என்ன நோக்கத்துடன் சென்றீர்கள்? பாருங்கள், அது எங்கள் உரிமை. எங்களிடம் முழு ஆவணமும் இருக்கிறது. நாங்கள் போறது அவசியமாக இருந்தது. நான் போக வேண்டியிருந்தது. முதல்ல உயர் நீதிமன்றம் போனேன். உயர் நீதிமன்றம் சொல்லிவிட்டது, இல்லை, இது உயர் நீதிமன்றத்தின் வழக்கு இல்லை என்று. உச்ச நீதிமன்றம் போனேன். உச்ச நீதிமன்றம் பிறகு தீர்ப்பாயத்திடம் கொடுத்தது. தீர்ப்பாயம் பிறகு எங்கள் முழு ஆவணத்தையும் பார்த்தது. பிறகு கிட்டத்தட்ட 191 பக்க ஆவணம் தயாரானது. 191 பக்க ஆவணம் இருந்தது. ஆவணம் என்னாண்டு முழு வழக்கையும் சேர்த்து ஆவணங்கள் மற்றும் ஆதார் அது இருக்குமே, எல்லாம் சேர்த்து 191 பக்கங்கள் இருந்தது. நீங்கள் தீர்ப்பாயம் சென்ற போது அங்கே என்ன செயல்முறை நடந்தது? அப்ப எங்களுடைய பார்வையாளர்கள் இதை அறிய விரும்புவார்கள். ஏனென்றால் தீர்ப்பாயத்தால் விடுவிக்கப்பட்ட முதல் நபர் நீங்கள். என்ன செயல்முறை இருந்தது? எவ்வளவு நேரமானது? எந்த மாதிரியான வாதங்கள் இருந்தன? கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம். அதாவது முழு தாளையும் சரிபார்த்தார்கள். சரிபார்த்த பிறகு மிகப்பெரிய விஷயம், அதாவது ஒட்டுமொத்த வங்காள பொதுமக்களுக்காக அதில் ஆதார் அட்டைக்கு அங்கீகாரம் அளித்துள்ளது. பாருங்கள், 2வது பக்கத்தில் அதில் எழுதப்பட்டுள்ளது ஆதார் அட்டைக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது என்று. அதனால நாங்களும் இதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்களுடைய பெயர் பட்டியலில் இடம்பெற்றது. ஆனால் இதில் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. இதெல்லாம் நடந்து முடிந்துவிட்ட நிலையில நீங்களும் உங்கள் வேட்புமனுவை ஃபைல் செய்திருப்பீர்கள். இந்த முழு செயல்முறை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பாருங்கள், நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர், நீங்கள் ஒரு அரசியல்வாதி, நீங்கள் ஒருவேளை ஒப்பந்ததாரராகவும் இருக்கலாம். உங்களால் உச்ச நீதிமன்றம் செல்ல முடிந்தது. அதன் பிறகு தீர்ப்பாயம் உங்கள் வழக்கை விசாரித்தது. உங்களுக்கு பின்னால் இருக்கும் இந்த மக்கள் ஒருவேளை இந்த செயல்முறையை இவ்வளவு விரைவாக இப்போது செய்ய முடியாமல் போகலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாங்கள் இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்ய முயற்சிக்கிறோம். 4-5 அதாவது அப்படி டீம் உருவாக்கி இருக்கிறோம். எவ்வளவு உதவ முடியுமோ அவ்வளவு நாங்கள் முயற்சிப்போம். நீங்களும் வரை இந்த முழு செயல்முறையையும் வந்திருக்கிறீர்கள், முழு செயல்முறையையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களை பொறுத்தவரை ஒருவர் வாக்காளர் என்பதையோ அல்லது அவரது அடையாளம் சரியானது என்பதையோ நிரூபிப்பது எவ்வளவு எளிதானது அல்லது எவ்வளவு கடினமானது? நீங்கள் முழு செயல்முறையையும் பார்த்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கே நடந்திருக்கிறது. பாருங்கள், இதுல எந்த பிரச்சனையான விஷயமும் இல்லை. மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, யார் சரிபார்க்கிறாரோ, யார் பரிசீலனை செய்கிறாரோ அதுல அவருடைய விருப்பம் என்னங்கிறது தான். அது விருப்பத்தை பொறுத்தது. அதனால் வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு போன்ற அங்கீகாரம் உள்ளவை எல்லோரிடமும் இருக்கிறது. அது இருந்தும் கூட பரிசீலனையில தோல்வி அடைகிறார்கள். நீங்கள் ஏன் இப்படி நோக்கத்தை பத்தி பேசுறீங்க? அதாவது யார் பரிசீலனை செய்கிறாரோ அவருடைய நோக்கத்தை பொறுத்தது என்று சொல்கிறீர்கள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உதாரணமாக எங்களையே பாருங்களேன். எங்களிடம் முழுமையான ஆவணங்கள் இருந்தும் கூட எங்கள் பெயரை நீக்க வேண்டிய பட்டியலில் சேர்த்து விட்டார்கள். மற்ற மக்களுக்கும் இதே போலத்தான் இருக்கிறது. நீங்கள் இவருடைய மகன், உங்கள் பேர் என்ன? பைத்துல் ஷேக். சரி, இந்த தீர்ப்பாயத்தின் செயல்முறை எப்படி நடந்தது என்பதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். பாருங்க, முதல்ல எஸ்ஐக்காக நாங்கள் எல்லா ஆவணங்களையும் கொடுத்துருந்தோம்.
அதில் வந்து மிக முக்கியமானது 11 ஆவணங்களில் ஒன்று அது பாஸ்போர்ட். அதனால அப்பாவோட பாஸ்போர்ட்டை நாங்கள் கொடுத்துருந்தோம். அப்படி இருந்தும் அது தீர்ப்புக்காக வந்தது. தீர்ப்புக்கு பிறகு நாங்கள் அங்கே பிஎல்ஓ ஆஃபீஸுக்கு போனோம். அங்கே மறுபடியும் ஆவணங்களை சமர்ப்பித்தோம். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அந்த எல்லா ஆவணங்களையும் செஞ்சோம். அப்புறம் தகுதியானவரா இல்லையான்னு ஒரு துணைப்பட்டியல் வந்தது. அது சாயங்காலம் 28ஆம் தேதி மார்ச் 28 சரியா கேண்டிடேட் அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பாவோட பேர் அங்கிருந்து நீக்கப்பட்டுச்சு. அப்போ எங்களுக்கு ரொம்ப கவலையாகிடுச்சு. எல்லா ஆவணங்களும் சரியா இருக்கும்போது அவங்க எப்படி இப்படி செய்ய முடியும்னு. ஒரு முறை தப்பு நடக்கலாம், 2 முறை எப்படி தவறு நடக்க முடியும்? என்ன மாதிரியான தப்பு? என்ன தவறு? தப்பு என்னன்னா, பேர் மோதாப் ஃப்ரோஸாக இருந்தது. இப்போ சமீபத்திய பேர் மோதாப் ஷேக். அதுக்கான பிரமாண பத்திரம் எங்ககிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வகைற என் ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, என் சகோதரோட ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அப்பாவோட பேர் கரெக்டாக இருக்கு. அப்படியே தான் இருக்கு. சரி. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹியரிங் நடந்தது. ஹியரிங்கில் அவங்க சரி நாங்கள் ட்ரிபியூனல் கேஸில் போய் நாங்கள் இதை பண்ணுவோம்னு அனுமதிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் என்னை கூப்பிட்டாங்க, அப்பாவையும் கூப்பிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக தான் இருக்குன்னு பேசினாங்க. இதோட அடிப்படையில் நாங்கள் உங்கள் ஆர்டர் ஷீட்டை இது பண்ணுறோம். நீங்க உங்க சொந்த அப்பாவையே இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. இந்த செயல்முறையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்தவரை நீங்க கீழே யாருக்கு உதவி செய்றீங்களோ அவங்களுக்கு இதை செஞ்சு முடிக்கிறது எவ்வளவு சுலபம் அல்லது கடினம்? ஸோ இது மிக ரொம்ப கடினம். நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். காலையிலிருந்து வருகிறார்கள் இவர்கள். சரி, அதாவது ஒரு நாளில் 100, 200, 250 பேர் கூட இங்கே வருகிறார்கள். ஸோ இருந்தாலும் நாங்கள் முயற்சி செய்கிறோம், எத்தனை பேருக்கு முடியுமோ பேட்ஸாக உதவி செய்ய. இப்பொழுது பகுதியாக நாங்கள் SIR உடைய இந்த முகாமை அமைத்துள்ளோம். ஆக இங்குள்ள இந்த மக்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்குகள் அல்லது பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள். இப்ப அவர்கள் இங்கு வந்துள்ளனர். மேலும் இந்த மக்களை எதிர்க்கும் நபர்களும் உள்ளனர். இப்போது இதை செய்வது காங்கிரஸ் அல்லது இந்த கேண்டிடேட் மட்டும் அல்ல, பல வேட்பாளர்கள் அல்லது பல அரசியல் கட்சிகள் இது போன்ற முகாம்களை ஏற்பாடு செய்கின்றன. ஆனா இது ஒரு கடினமான ஒரு செயல்முறை. அதை ஒருவர் சுட்டிக்காட்ட வேண்டும். உங்கள் பெயரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதா? உங்க பேர் என்ன பேர்? பசிர் ஷேக். என உங்கள் குடும்பத்தில் யார் யாருடைய பேர் நீக்கப்பட்டுள்ளது? எங்க அம்மாவோட பேரு 2002ல வாக்காளர் பட்டியல்ல இருந்துச்சு, இப்ப நீக்கிட்டாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? எந்த காரணமும் இல்லை. 2002ல வாக்காளர் பட்டியல்ல பேர் இருக்குது, அதனாலதான் உங்க பேரை நீக்கிட்டாங்க. எங்க அப்பாவோடது சரியா இருக்கு, அப்ப எங்களோடதும் சரியா இருக்கணும்ல. எங்க அப்பாவோடது சரியா இருக்குது, எங்க 4 உடன் பிறந்தவங்க பேர் இல்லவே இல்லை. அப்ப இப்ப நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இப்ப நாங்க ஜமா கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடைமுறைன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ சரி பண்ண வந்திருக்கோம். இப்ப பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அதாவது தீர்ப்பாயத்திற்கு நீங்கள் எப்படி போவீர்கள், எப்படி மேல்முறையீடு செய்யப்படும், இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கிறதா? எங்களுக்கு தெரியாது. அக்கா, உங்க பெயர் என்ன? மனுவாலா பேவா. உங்க வீட்டுல யாருடைய பேர் நீக்கப்பட்டது? என்னுடையது. உங்களுடையதா? ஏனாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் டாக்குமெண்ட் எல்லாம் கூட கொடுத்திருக்கிறேன், ஓட் கூட கொடுத்திருக்கிறேன். அப்பாவோடதும் சரியா இருக்கு, எல்லாரோடையதும் சரியா இருக்கு. இப்ப எதுக்காக வந்திருக்குன்னு சொல்ல முடியல. உங்க பேர் நீக்கப்பட்டு விட்டதுன்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? இந்த பில்லு முதல்லயே கொடுத்தாச்சு. நான் ஹியரிங்கிற்கு கூட போயிருக்கிறேன், எல்லாம் JMA கொடுத்தேன், ஆனால் வரல. இப்ப எனக்கு அது தெரியாது. இனிமேல் வழி என்ன? இனிமேல் நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? இப்போது சரி செய்து விடுவான். இப்போது நாங்கள் ஓட் கொடுக்க வேண்டும். இந்த எலெக்ஷனில் ஒருவேளை இனி உங்களால் கொடுக்க முடியாது என உங்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே அதை செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த பகுதியில் நீங்கள் எவ்வளவு தூரம் பயணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாத மக்களின் இது போன்ற கதைகளை நீங்கள் எல்லா இடங்களிலும் காண்பீர்கள். இந்த முழு செயல்முறையையும் கடந்து செல்ல வேண்டியிருக்கும் மக்களை பற்றி. நான் சொன்னது போல் ஷேக் ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட். அவர் ஒரு தொழிலதிபர். அவரால் உச்ச நீதிமன்றம் வரை செல்ல முடிந்தது. ஆனால் அவரும் அவரது மகனும் சொல்வது போல் அவர்களும் மற்றவர்களுக்கு உதவுகிறார்கள். ஆனால் இந்த மக்களுக்கு இது ஒருவேளை கடினமான காரியமாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் முதலில் இந்த படிவங்களை நிரப்ப வேண்டும், அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும், வரிசையில் நிற்க வேண்டும், என்ன நடக்கப் போகிறது என்பதை கண்டறிய முயற்சிக்க வேண்டும். அது எப்போது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதுவும் ஒரு காரணி. திரு ஷேக் விஷயத்துல போல அவர் மீண்டும் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார். அவரால் தனது வேட்புமனுவை ஃபைல் செய்ய முடிந்தது. இவங்களே பலரின் விஷயத்துல இந்த பகுதியில் 23ஆம் தேதி நடக்கவிருக்கும் இந்த ஓட்டுக்கு சரியான நேரத்துல அது நடக்காமல் போகலாம்.
அதன் நியாயம் விவாதத்திற்குரியது. உச்சநீதிமன்றம் இது சரிதான் என்று சொல்கிறது என்றால் வாக்காளர் பட்டியல்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இறுதி செய்யப்பட வேண்டும். அடுத்த சில நாட்களில் இது எப்படி அமைகிறது என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும்.